நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆடு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. செம்மறியாடு எல்லோடு எல்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் மேச்சேரி ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா வாரம் புதன்கிழமை கூடுது. எப்படி ஆடு வந்திருக்கு, என்ன விலை போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அண்ணா இது ரெண்டும் வாங்கியிருக்கீங்களாண்ணா? இது எங்கேருந்து நீங்கள் வரீங்க? இளம்பிள்ளையிலேருந்து வரீங்க. இது ரெண்டும் பொட்டைக்குட்டியாக வாங்கியிருக்கீங்களாண்ணா? ரெண்டு பல்லு ஆடு. ஓகே ஓகேண்ணா. விலை பரவாயில்ல. என்ன ரேட்டுண்ணா சொன்னாங்க? இது வந்து 9,000 இது வந்து 8,500. ஓகே ஓகேண்ணா. 9 கிலோ வரும். வீட்டுக்கு வளர்ப்புக்காக வாங்கியிருக்கீங்களா? கறிக்கடைக்கு தான் வாங்கியிருக்கீங்க. ஓகே ஓகே. விலை என்ன ஆச்சா அதிகமாக சொன்னாங்களாண்ணா? இல்லை அவ்வளவுதான். ஓ, ஆட்டுக்கு 1000 சொன்னாங்க. ஆடு நோட்டம் மாரி இருந்தாலும் வாங்கிருக்கணும். ஓகே ஓகேங்கண்ணா. வாரம் சந்தையில் வந்து எடுக்கிறீங்களாண்ணா? கர்நாடகா போவோம். ஆடு சந்தைக்கு வந்து வாங்கிட்டு போவோம். ஓ, இப்போ உங்களுக்கு கடைக்கு ஆடு இல்லைன்னா வந்து இங்கே வாங்கிட்டு போவீங்க. ஓகே. தெரிஞ்சவங்க வந்து கரெக்டாக கேட்டு வாங்கணும். தெரியாதீங்களா வந்தாங்களா அம்மா வேலை தெரியாதவங்க வந்தால் முளை அரைச்சிருவாங்க. நிறைய வீடியோ பார்த்துருக்காரு. ஆடு வாங்குற ஏரியாலாம் நிறைய பேர் தெரியாம வந்து சேர்த்தி கொடுத்து வாங்கிட்டு போறாங்க. ஆடு அப்படி வாங்கதெல்லாம் வியாபாரியோ இல்லை கறிக்கடைக்காரங்க கூட்டு வந்து வாங்க சொல்லுங்க. வியாபாரியோ கறிக்கடைக்காரோ கூட்டு வந்து வாங்குங்க. அந்த தெரியாமலாம் வேலை சேர்த்தி கொடுத்துலாம் வாங்காதீங்க. நிறைய பேர் பார்த்துக்கிறேன் சேர்த்தி கொடுத்து வாங்கிட்டு போறாங்க. ஒரு 500,000 நானுமே அந்த 500 சேர்த்து தான் வாங்கிட்டு வரேன். கர்நாடகா போற ஆளுங்க ஆடு இல்லைங்கிறதால ஒரு 500 சேர்த்து கொடுத்து வாங்கிட்டு வரேன். 500 சேர்த்து கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல மேம். 3,000 4,000 சேர்த்து கொடுத்து வாங்குறாங்க. இன்ஸ்டால நிறைய வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன். பார்த்து ஒரு 2 பேர் ஆடு வாங்கினாங்கன்னா தெரிஞ்சவங்க பார்த்து கொடுத்துவாங்க. சரி ஓகேண்ணா. சரி தேங்க்ஸுங்க. அண்ணா அந்த குட்டியில் வாங்கியிருக்கீங்களாண்ணா? ஓகே ஓகேண்ணா. மொத்தம் எத்தனை குட்டி நான் வாங்கியிருக்கீங்க? 5 குட்டி. ஓகே ஓகே. என்ன ரேட்டுக்கு நான் சொன்னாங்க? ரேட்டு சொன்னாங்க 5 பார்த்தீங்கன்னா கடா குட்டி எல்லாம் வளர்ப்பு குட்டி. அண்ணா என்ன விலைன்னு நான் சொன்னாங்க? ஒரு ஆவரேஜா 7.25 8 வருது. 7.25 8 சொல்லு 8. ஓகே ஓகேண்ணா. என்ன சேனல்னா உங்களுக்கு? இது ஆட்டு சந்தைண்ணா. ஆட்டு சந்தை. ஓகே ஓகே. நான் வண்டி எடுத்துருவேன். என்ன சொல்லுங்க? நம்ம பார்த்தீங்கன்னா 5மே கடா குட்டி ஒரே சைஸ் ஆவரேஜாக இருக்குது. 7.25 8 ரூபா ரேட்டில் பிடிச்சிருக்காங்க. இந்த கடைலாம் பார்த்தீங்கன்னா பெருங்கடை. இந்த சைஸ் கடை பார்த்தீங்கன்னா இந்த சந்தைக்கு அடிக்கடி வரும். விஜின்றவர் தான் கொண்டு வருவார். விஷயண்ணா வணக்கண்ணா. கடை பார்த்தீங்கன்னா பெருங்கடை எல்லாம் இவர் தான் கொண்டு வந்திருக்காரு. இந்த கடைலாம் பார்த்தீங்கன்னா விஜயனோட தான். எத்தனை கடை கொண்டு வந்துருந்தாரு, எவ்வளோ விலை சொல்கிறாரு அப்படின்றத நம்ம கேட்கலாம் அவர்கிட்ட. அண்ணா விஜயண்ணா வணக்கம்ண்ணா. இந்த வாரம் எத்தனை கடைண்ணா அந்த மாதிரி கொண்டு வந்தீங்க? ஒரு 16 கடை கொண்டு வந்தோம்ண்ணா. 16. ஓகே ஓகேண்ணா. ஒரு கடை தான் இருக்குது. ஒரு கடை தான் விற்குது. எல்லாமே கொடுத்துட்டீங்களாண்ணா? பரவாயில்லையாண்ணா விலையெல்லாம்? இந்த வாரம் கொஞ்சம் வியாபாரம் கம்மி தானா? வியாபாரம் கம்மி தான். ஓகே ஓகேண்ணா. இது ஒன்று தான் இருக்கு. இது கடாயை பற்றி சொல்கிறீங்களாண்ணா? சொல்லுங்கண்ணா. 45 ரூபா சொல்லுதுண்ணா. 40 வரைக்கும் கேட்குறாங்க. 40 வரலும் கேட்டுருக்கோம். மேலே வந்தால் கொடுத்துடலாம். 2 ரூபா மேலே வந்தால் கொடுத்துடலாம். ப்ரீடிங்க்கு தனியா கொடுக்குறீங்க? ப்ரீடிங்க்கு கொடுக்குறோம். இதுக்குமே கடை நல்ல தரமான கடைனா 4 பல்லு தான். 4 பல்லு அன்சைஸ்ல கடை இருக்குது. இதெல்லாம் இன்னும் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் வச்சு கடை நல்லா ஹெவி ஆயிடுது. ஓகே ஓகே. நான் இப்போ ப்ரீடிங் கொடுக்குறீங்களாண்ணா? அவங்ககிட்ட எப்படி நான் டிமாண்ட் பண்றது? எப்படி அதுக்கு ஏதாவது சார்ஜ்? அதுக்கெல்லாம் நம்ம வேணா வேலை பேசி எடுத்துட்டு போயிடுவாங்க. ரிட்டர்ன் வேணா நாமளே எடுத்துக்கலாம். அது வளர்த்தி அது கொடுத்தா அதுக்கு என்ன ரிட்டர்ன் நாமளே எடுத்துக்கலாம். கொடுத்தா அதுக்கு நாமளே எடுத்துக்கலாம். நீங்களே எடுத்துப்பீங்க.
ஓகே நாம எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை. ஆனால் ரேட்டுக்கு மொத்தமாக கொடுத்துருவீங்க. அப்புறம் நீங்க ப்ரீடிங் போட்டு கொடுத்துறாங்களோ நம்ம அது என்ன ரேட் அதுக்கு நம்ம இப்போ அதுக்கு வந்து இப்போ குட்டி எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட்லாம் இல்லை. கேட்டா இலக்கையாவது வச்சிருந்தாங்கன்னா நம்ம கொடுத்த ரேட்டுக்கு எது லாபம் கொடுக்கலாம், இழைச்சி போயிட்டா கம்மியாக தானே நம்ம கேட்போம். ஓகே ஓகேண்ணா. இப்போ இப்போதைக்கு கைவசம் எத்தனை கடை அந்த மாதிரி இருக்கு? வீட்டுல கடை வீட்டுல 20 கடை இருக்குன்னா பெரிய இதுக்கு பெரிய கடை தானே வீட்டுல இருக்கு. இதுக்கும் பெரிய கடை தான் பெரிய இருக்கு. கடை தானே வீட்டுல இருக்கு. ஓகே ஓகே. சந்தைக்கு வரதுனா மீடியம் சைஸ் தான் வரும். பெரிய கடை எல்லாமே வீட்டுல தானே இருக்கும். ஓகே. பெரிய கடை எல்லாம் வீட்லயே கொடுத்துருவாங்க. ஓகே. சின்ன கடை மட்டும் தான் இந்த சைஸ் மட்டும் தான் இங்க வரும். பெரிய கடை வீட்டுல இருக்கு. ஓகே ஓகே. இந்த மாதிரி கடை வேணும்ன்றா உங்ககிட்ட என்ன சைஸ்ல வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே ஓகேண்ணா. இதை உடனே பெரிய சைஸ்லயும் இருக்கு. பெரிய சைஸ் எல்லாம் கடை இருக்குல்ல வீட்டுல இருக்கு. ஓகே ஓகேண்ணா. இந்த மாதிரி கடை வேணும்னா உங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டா வாங்கிக்கலாம். எத்தனை கடை வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே ஓகேண்ணா. சரி, நான் உங்க நம்பர் இருக்கு, அதை நான் போட்டுக்கிறேன். இதெல்லாம் பார்த்தா இதுவும் நம்மளுக்கு தான். இப்போ இதில் மொத்தம் எத்தனை கடை இருக்கு? இதில் ஒரு 10 கடை இருக்கு. 10 கடை இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 கிலோ கறி வரும். 20 கிலோ 25 கிலோ 18 கிலோ இந்த மாதிரி பல சைஸ்ல இருக்குண்ணா. ஓகே ஓகேண்ணா. இது வந்து ரேட்டு 17,000 ரூபா, 20 ரூபா, 17 ரூபா, 22 ரூபா கலந்து இருக்குண்ணா. அந்த ஆடு 17 ரூபாயிலிருந்து 22 ரூபா வரைக்கும். குட்டி சைஸுக்கு பொறுத்து இருக்கு. இதெல்லாம் பல்லு வச்ச ஆடுங்க. 2 பல்லு போடாத ஆடு இருக்கு. 2 பல்லு கருப்பு கடை பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளே இருக்க குட்டி, கடா குட்டி. இந்த மாதிரி குட்டிங்க பார்த்தீங்கன்னா மேச்சேரி சந்தைக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். ஓரளவு சைஸ் கடாவும் வந்திருக்கு, இதெல்லாம் குட்டியாகவும் வந்திருக்கு. இது எல்லாமே கடைங்களாப்பா? ஆமாங்கண்ணா, எல்லாமே கடை. இது என்ன விலை போகுது பண்ணையில இன்னைக்கு? இது வந்து 21 ரூபாய் சொல்றாங்க. 21 ரூபா. ஓகே. பொடி குட்டி இருக்கு, குட்டி தகுந்த மாதிரி ரேட் இருக்கு. மீடியா 14 சொல்றாரு. ஆனா எதுவும் கேட்கல. அன்னைக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாதான் நம்ம ஏதாவது குறைக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு. இன்னைக்கு கொஞ்சம் வியாபாரம் கம்மி தாங்களா? சரி சரி. இதெல்லாம் என்ன ரேட்டு இப்போ போகும்? 26 ரூபாயா சொல்றேன். 26 ரூபா. ஒன்று. இதெல்லாம் பல்லு வச்சதுங்களா இல்லை? 2 பல்லு வைக்காது. பல்லு வைக்காது, 2 பல்லு. ஓகே ஓகே. சரி பார்த்தாங்க. நான் எங்க இருந்து வரீங்க நீங்க? கொங்கனாபுரம். வாரம் வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? வாரம் வரீங்க. எத்தனை கடை நான் ஆவரேஜா கொண்டு வருவீங்க? 30 கடை கொண்டு வருவீங்க. இந்த வாரம் எப்படி நான் வியாபாரம் உங்களுக்கு பரவாயில்லையா? கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கு. எத்தனை கடை கொடுத்துக்கிறீங்க? எத்தனை கடை கொடுத்துருக்கீங்க? 5 கொடுத்துக்கிறீங்க. ஓகே. இதெல்லாம் என்ன விலையிலங்கண்ணா இருக்கு? 20 ரூபா, 19, 20. ஓகே ஓகே. எல்லாம் பல்லு வச்சுதுங்களாண்ணா? 2 பல்லு வச்சுருக்கீங்களா? பல்லு இன்னும் போடல. ஓகே ஓகே. ஐநூறுண்ணா. வணக்கங்கண்ணா. ஏன் கிடா பொட்டை எல்லாம் கலந்து வச்சிருக்கீங்களாண்ணா? எல்லாம் கிடாயி 2 பிறவை தான் இருக்கு. 2 பிறவை குட்டி, மீதி எல்லாம் கிடா. ஓகே ஓகேண்ணா. என்ன விலைங்கண்ணா போகுது இந்த வாரம்? இந்த வாரம் கொஞ்சம் சுமார் தாங்க. முன்ன பொண்ணு வித்துட்டு இருக்குது. முன்ன பொண்ணு வித்துக்கிட்டு இருக்கு. ஓகே ஓகேண்ணா. போன வாரத்துக்கு முந்தின வாரம் உங்ககிட்ட நான் கிடா வாங்கலான்னு வந்திருந்தேன். ஆனால் உங்ககிட்ட கிடா கிடைக்கல, வளர்ப்பு குட்டி கிடைக்கல. பெரிய கிடாவும் பொட்டையும் தான் இருந்துச்சு. ஓகே ஓகேண்ணா. எல்லாம் ஒட்டுக்கா எடுத்தால் என்ன ரேட்னா கொடுக்கலாம்? ஒட்டுக்கா எடுத்து அப்படியே 8 விலையே கொடுத்துடலாம். 8 விலையாக கொடுத்துடலாம். பிறகு குட்டி 2னா? பிறகு குட்டி 2 13 ரூபா கொடுத்துருவோம். 13 ரூபா தான் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகேண்ணா. அண்ணா ரொம்ப நாளாக காணோம். கொஞ்சம் உடனே ரொம்ப நாளாக வீடியோ எடுத்துக்கலாம்ப்பா. பூனைக்குட்டிங்களா? பூனைக்குட்டி. சந்தைக்கு பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டிலாம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன இதெல்லாம் நாட்டு பூனைக்குட்டிங்களாண்ணா? ஓகே. நீங்கள் இது வீட்டில் வளர்த்துற குட்டிங்களாண்ணா? குட்டி போட்டது. ஓகே ஓகே. நீங்கள் சேலுக்காக கொண்டு வந்துக்கிறீங்களா இல்லை யாராவது கேட்டால் கொடுத்துருவீங்களா? ஃப்ரீயாக கேட்டால் கூட கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. பூனைக்குட்டி வியாபாரம் எல்லாம் கிடா குட்டிங்களா பொட்டை குட்டிங்களா?
ரெண்டுமே சரி ஓகே சரிண்ணா. யாருக்குண்ணா அது பூனைக்குட்டிலாம்? அவங்க தான் கொண்டாந்து சரி ஓகே ஓகே. நாட்டுக்காரன் கொண்டாந்துக்கிறாங்க நீ பாருங்க. ஓகே ஓகே. ஏன்னா நம்மளுக்கு எத்தனை குட்டினா இருக்கு? எல்லாம் பொட்டை பொட்டினாலாம் ஒரு 20 இருக்குண்ணா. இதெல்லாம் பொட்டைங்க, இதெல்லாம் கிடாய் தான் ட்ரைடு. ஓகே ஓகே. நான் இப்போ பொட்டையில என்ன ரேட்ல இருந்துண்ணா இருக்கு? 10 ரூபாயிலேருந்தே இருக்குதுங்க. 10,000 ரூபாயிலேருந்து இருக்கு. 10,000 ரூபாயிலேருந்து 5,000 வரலும் இருக்கு. ஓகே ஓகே. எல்லாம் பல்லு வச்சிருக்கீங்களாண்ணா? 2 பல்லு 4 பல்லு. 2 பல்லு 4 பல்லு. ஓகே ஓகே. 10,000 ரூபாயிலேருந்து 5,000 வரலும் இருக்கு அப்படின்னு இருக்காரு. 2 பல்லு 4 பல்லு. என்ன கடாய் வேணும்? அந்த ஒரு நிமிஷம் என்ன பண்ணலாம்? நாட்டை தீமை தேவைண்ணா. ஏன்னா எப்படின்னா எவ்வளோ கொடுத்து ஒரு கை உங்களுக்கு கடாய் பிடிச்சா பாருங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்கிற கடாய் வாங்கி தரேன். அந்த கடாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி 9 ரூபா 8,500 மேலே இருக்கு. வாரம் இந்த வாரம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பொடி குட்டியாக இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் குட்டிங்க. 1 மாதம் 1.5 மாதம் இருக்கு குட்டி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரவணனை தான் கொண்டாந்துருக்காரு. சங்கரியார் வரல, ரெண்டு பிடிச்சி பாருங்க. என்ன ரேட்டு? இது சொல்லா ஏன்னா இப்படிதான் போதுன்னா என்னன்னா அது வெச்சு வாங்கிட்டு போறான். வாங்க என்னென்ன வரேன் கொண்டு போய் பால் கொடுத்து பால் தேவைப்படும். பால் தேவையில்ல. வருது. எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? எல்லாம் 25 அது 50 கொண்டாந்து. அதுல ஒரு 50 குட்டி இருக்கு, இதுல ஒரு 25 குட்டி இருந்துன்னாரு. எத்தனை குட்டி கொடுத்துருக்கீங்க? 5 குட்டி 5 குட்டி கொடுத்துருக்கீங்க. சரி பேசி பேசி தர மாட்டோம். என்ன பாரு 3 குட்டி அதிகான குட்டி இன்ஸ்டா 3 வருங்க.
சேலம் எவ்வளோ வருது இந்த குட்டி? 4500. கெடா குட்டிங்களா பொட்டை குட்டிங்களா? பொட்டை குட்டி. ஓகே ஓகே. அதுல எத்தனை குட்டினா இருக்கு? 30 குட்டி இருக்குங்களா? அதுல என்ன ரேட்டு? வியாபாரம் வந்து 6500 வரும். 6500 7 ரூபா. ஓகே ஓகே. அதுல எத்தனை கொடுத்துக்கிறீங்க? அதுல எத்தனை கொடுத்துருக்கீங்க? அது பாஞ்சு போயிருக்கு. பாஞ்சு போயிருக்கு. ஓகே ஓகே. வேற எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? இப்போ வந்து நான் வந்து ஒரு 60 குட்டி கொண்டாதாங்க. 40 குட்டி பார்த்தீங்கன்னா தென்காசிக்காரி எடுத்துக்கிட்டாரு. தேனிக்காரு எடுத்துக்கிட்டாரு 60 குட்டி. ஆமா, அவரு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுதான் வந்தாரு. ஆமா. இங்க வாங்க, சந்தைக்கு வாங்க, பிடிச்ச மாதிரி நல்ல குட்டியா விலை கம்மியா பார்த்து எடுத்துக்கலாம். ஆமா, அவர்கிட்ட பேசினேன், வந்துட்டு கால் பண்ணாரு, இந்த மாதிரி குட்டி உங்ககிட்ட எடுத்திருக்கோம். ஆமாண்ணா, இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணாரு, வந்து பார்த்து குட்டி எடுத்து. ஆமா, 50 குட்டி எடுத்திருந்தாரு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விலைக்கு விற்கிது. சந்தைக்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அன்னைக்கு மார்க்கெட் என்ன விலையோ அந்த விலைக்கு நான் எடுத்து தரேன். எம்மகிட்ட எடுத்துட்டு போய் கூட நல்லா இருக்குன்னு சொல்லி வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. இப்ப கூட 60 குட்டி கொடுத்துருக்கிறேன், அதுல 40 குட்டி கொடுத்துருக்கிறேன், 100 குட்டி இந்த சந்தையில இன்னைக்கு நான் தான் கொடுத்துருக்கிறேன். குட்டி ஆமா ஆமா சொன்னாரு, 11 ரூபாய்க்கு எடுத்து கொடுக்குறேன். அந்த மாதிரி ரகம் எடுத்துக்கிறாரு, சின்ன ரகமும் எடுத்துக்கிறாரு. நம்மகிட்ட 2 ரகம் இருக்குது. நம்மள கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் என் பேர் சுதாகர், 63 74 35 23 78 23 78. கான்டாக்ட் பண்ணுங்க, எப்பனாலும் வாங்கி குட்டி எடுத்துக்கலாம் சந்தையில. ஓகே ஓகேண்ணா. இப்போ இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு நான் வருது? பாத்தீங்கன்னா 7 ரூபா ஒரு வேலை சொல்லுவாரு, 7 7 அப்படியே ஒரு 30 குட்டி 20 குட்டி ஒன்னா எடுத்தோம்னா 6 ரூபாய் கிடைக்கும். 6 விலைக்கு 6,500 20 குட்டிக்கு மேல போனோம்னா 4 குட்டி 3 குட்டி 6,700 வரும். குட்டி அந்தந்த வாரத்துக்கு அந்த மாதிரி வேலை. போன வாரம் 6 ரூபாய்க்கு போச்சு, வாரத்துக்கு அந்த மாதிரி குட்டி வேலை மாறும். வந்தாதான் தெரியும். வீட்டுல இருந்து போன் பண்ணிட்டு இந்த குட்டி என்ன வளர்றோம் அது வாங்க, நேரில் வாங்க, 10 ரூபா முன்ன பண்ணா நல்ல பொருளா வாங்கிட்டு. சரி சரிங்களா? வணக்கண்ணா. இந்த வாரம் எத்தனை குட்டி நான் கொண்டு வந்தீங்க? ஒரு 30 குட்டி. 30 குட்டி கொண்டு வந்தீங்க. ஓகே ஓகே. என்ன ரேட்டு நான் போகுது இந்த வாரம்? இந்த வாரம் பாத்தீங்கன்னா நான் கொண்டு வந்த குட்டிலாம் வந்து ஒரு 20 கிலோக்கு மேல அடிங்க. 10,200 கொடுத்து 10,200 ரூபாய்க்கு. 10,200 ரூபாய்க்கு பெருமாள் குட்டிங்க. நாங்க சந்தை மதிப்பு பாத்தீங்கன்னா அது வந்து 12 ரூபாய்க்கும் 10,200 தான். கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போய் அப்பயே சேல்ஸ் பண்ணி குட்டிக்கு அவனுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். நாங்க தனியா வித்தோம்னா எங்களுக்கு கிடைக்கும். நாங்க லாட்டை கொடுக்கறதுனால எங்களுக்கு 200 ரூபாய் அவ்வளவு குட்டி 200 ரூபாய் கிடைக்குது. ஓகே ஓகே. இதுக்கு பாக்க ஒரு 8 ரூபா. இதுல வளர்ப்பு குட்டிங்களாண்ணா? இது இது என்ன ரேட்டுண்ணா வருது? 8,000 வரும். 8 ரூபா வருது. ஓகே ஓகேண்ணா. இப்போ ஒட்டுக்கா லாட்டா எல்லாத்தையும் எடுக்கிறப்ப போது 200 ஒரு 200 குறைச்சு கொடுப்பீங்க. தூரம் வரவங்களுக்கு எப்பவுமே 200 ரூபாய் குறைச்சு கொடுப்பேன். அவங்களுக்கு வாடகை இருக்குது, அதனால அனுசரிச்சு தான் ஃபீல் பண்றோம். தூரமா இருந்து வரவங்களுக்கு இன்னும் 100 200 கொடுப்பீங்க. அவங்களுக்கு வாடகை இருக்கு இல்லையா? நம்ம கிட்ட வந்து கஸ்டமர் வந்து வந்தோம் பரவாயில்லன்ற மாதிரி தான் வியாபாரம் பண்ணோம். ஒரே அடியால ஆகுது. சரி ஓகே ஓகே. சரி, நான் உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு, அந்த நம்பர் நான் டிஸ்பிளேல போட்டுக்கிறேன். ஓகே. ரெண்டு கடை குட்டிங்களாண்ணா? கடை குட்டி என்ன விலைங்களா சொல்றீங்க? 13 ரூபாய் சொல்லுங்க. ஒன்று 13 விலைங்களா? உயிரோடைக்கு என்ன ரேட்டுங்க? என்ன இடங்கண்ணா? 25 கிலோ. 25 கிலோ பார்த்தீங்கன்னா ரெண்டும் கடை குட்டி நல்லா இருக்கும். உயிரோடைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று 25 கிலோ வரும்னு சொல்லியிருக்காங்க. 13 ரூபா விலை சொல்கிறாரு. நிறைய கேட்டிருக்காங்களாண்ணா? 24 ரூபாய்க்கு. 24 ரூபாய்க்கு. மேலே என்ன ஒரு 100 200 கொடுத்துருவீங்களா? சரிண்ணா, தேங்க்ஸ் சார். தம்பி, இந்த வாரம் குட்டி என்ன ரேட்டு போகுது? ஒரு 6 6.45. ஓகே ஓகே. எல்லாம் கொஞ்சம் பெருங்குட்டி இருக்கு, சிறுங்குட்டி இருக்குது. பெருங்குட்டி இதோட